ஓகே, மார்னிங். ஜியாகிரபியோட கடைசி செட்டு. இந்த வாட்டி கொஸ்டின் ஆன்சர் போடல. ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டாபிக்குமே ஒன்றும் புதுசா இல்லை. நம்ம பழசா அதில் பார்த்த கிளாஃப் ஜியாகிரபியில் திருப்பி திருப்பி என்ன பண்ண முடியும்? எர்த் பேக்கு, வல்கனோ, பிளேட் டெக்டானிக்ஸ், நான் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி இது நியூஸ்ல எல்லாத்துக்கும் சேர்த்து தானே நம்ம ஒரு கொஸ்டின் எடுக்க முடியும். ஓகே, மேபி ஒரே செட்டா இருந்திருந்தா அது வேற மாதிரி செஞ்சிருந்திருக்கலாம். நம்ம 5 மாசமா பிரிச்சதுனால இப்போ இந்த வாட்டி வந்து அக்டோபர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் மறுபடியும் சுத்தி சுத்தி அவங்க தான் இருக்காங்க. அது இல்லாம இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு என்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிறதே வில் டிஸ்கஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப முக்கியமா பார்த்த ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆன நியூஸ் எல்லாம் இடையில வரும், நான் அதெல்லாம் சொல்றேன். ஆனா திருப்பி திருப்பி வந்திருக்கு. அந்த ஒரு வருஷத்துல ஒரு 10 வாட்டி அந்த நியூஸே திருப்பி திருப்பி வந்திருக்கிற மாதிரி நியூஸ்லாம் நான் மென்ஷன் பண்றேன். ஓகே, ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல்ஸ். இந்த டாபிக் பார்த்துருக்கோம் இல்லையா? இது ஜியாகிரபியில் டைரக்டா இருக்காது. ஓகே, ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக். ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன்ல என்ன பண்ணுவோம்? ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்ன? மினரல்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து நார்மல் ரைஸ் கிடையாது. எஃப்ஆர்கே அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணுவோம், கர்னல்ஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா அரிசிக்கு பதிலா அரிசி மாவு. ஓகே, அரிசி மாவு, அது கூட சேர்த்து விட்டமின் B12, விட்டமின் ஏ, ஃபோலிக் ஆசிட், அயன் இதெல்லாம் சேர்க்கிறோம். இதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சேர்த்துட்டு அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அதை குட்டி குட்டி அரிசி ஆக்கிடுறோம். விச் மீன்ஸ் we are manufacturing ரைஸ். அரிசி மாதிரி அச்சு, அதை திரும்பி என்ன பண்றோம்? அரிசி. இப்போ உங்களுக்கு திருப்பி பார்க்குறப்ப அது அரிசி மாதிரியே தான் இருக்கும். சாதாரணமா அரிசி மாதிரியே நீங்க வேக வச்சு சாதமா வடிச்சு சாப்பிடலாம், சோறு வடிச்சு நம்ம சாப்பிடலாம் அதை. ஆனா அது நேச்சுரலா எடுக்கிற ரைஸ் கிடையாது. இப்படிதான் அந்த கர்னல்ஸ் மேனுஃபேக்சர். ஓகேவா? இந்த டாபிக்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்ன, நம்ம நிறைய சாப்பிட்றது அரிசி தான். ஃபுல்லா சோறு அப்படின்னு இருக்கிறப்ப மற்ற எசென்ஷியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஸ்டாரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் எஃப்ஆர்கே, ஃபுட் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல்ஸ். கோஸ்டாரிக்காவுக்கு ஒரு பேட்ச் எக்ஸ்போர்ட் போயிருக்கு. ஓகே, அப்போ அல்டிமேட்லி இது வந்து வெறும் ரைஸ் கிடையாது. இதுல நம்ம எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் ரைஸ் இல்லைங்கிறனால மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? திருப்பி அது ஒரிஜினலா அரிசி மாதிரியே நம்ம ஒரு அச்சு வச்சிருப்போம், டை, திருப்பி அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன் தட் சென்ஸ் உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. இதை தான் இப்போ நம்ம கோஸ்டாரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நியூஸ்ல இருந்துச்சு. இப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஒன்று ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா என்ன பண்ண முடியும், எதெல்லாம் செய்யறோம், எந்தெந்த கிராப்ல செய்யறோம். இப்போதைக்கு நம்ம ரைஸ்ல தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, இங்க எக்ஸ்போர்ட் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்கு, அப்பீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்கு, தெரியுமா? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சினே ஒன்று இருக்கு, எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அப்பீடா அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அதுக்கு கீழே வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே இருக்கிற அப்பீடா அவங்க தான் அதை பார்க்குறாங்க. இப்போ அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன் பண்றாங்க,
எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, இதையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். ஓகே. அண்ட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நியூஸ் இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீன் எடிட்டிங் ஒரு 4 இடத்துல நியூஸ்ல இருந்துச்சு. ஜெனட்டிக் எடிட்டிங். ஓகே, மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல அதை பார்க்கணும்னா ஜீன் எடிட்டிங் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அதோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனோட இம்பாக்ட்ஸ் என்ன, இந்த விஷயங்கள் போகும். ஓகேவா? இப்போ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல அப்படின்னா இப்போ ஜீன் எடிட்டிங்னா நம்ம என்ன பண்றோம், வாட் இஸ் ப்ரிசைஸ்லி ஜெனட்டிக் எடிட்டிங், ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், ஜிஎம் கிராப்னு சொல்றோம் இல்லையா, எப்படி பண்றோம், இதை ஒரு சிம்பிள் டெஃபினேஷனா நமக்கு ஒரு பாயிண்ட்ல கேட்கலாம். வாட் டு யூ மீன் பை ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்? என்ன பண்றோம்? நமக்கு டிசையர்டு ட்ரைட் உள்ள ஒரு ஜீனை மாடிஃபை பண்றோம். அதாவது ஏடிஜிசி இந்த கோட்ல தான் அப்படியே இருக்கும். அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன், இது 4 தான் பேசிக் காம்பனன்ட்ஸ் இல்லையா? ஜீன்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டா இதுதான் இருக்கும். இது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு செல்லும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஜெனட்டிக் கோட் இருக்கு இல்லையா, அந்த கோடை தான் இந்த கோட் இஸ் மேட் அப் ஆஃப் திஸ் 4 காம்பனன்ட்ஸ்: அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன், ஏடிஜிசின்னு இதை 4 இது சொல்லுவோம். இப்போ இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட ஜெனட்டிக் ட்ரைட்ஸ் இருக்கும். இப்போ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் வச்சு நம்ம என்ன வேணா செய்ய முடியும். இந்த சென்ஸ், இப்போ தக்காளி இருக்கு, தக்காளிக்கு பொதுவாக 2 நாள் 3 நாள் தான் ஷெல்ஃப் லைஃப். ஆனா இப்போ நீங்க வாங்குற எந்த தக்காளியும் அப்படிலாம் ஆகாது. 15 நாள் நீங்க வெளில வச்சிருந்தாலும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும், சாலிடா கல் மாதிரியே இருக்கும். தக்காளி இருக்கா? அப்போ ஆக்சுவலா இப்போ புதுசா வர தக்காளி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா வீணா போயிருது, வெளியில வச்சா அப்படியே இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, எப்படி இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும், செல் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஜெனட்டிக் கோடு, டிஎன்ஏல இருக்கிற இந்த கோடு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். அப்போ ஈஸியா அழுகி போறதுக்கு எந்த ஜீன் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். மேபி இப்போ வேற ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். வெங்காயம் டக்குன்னு கெட்டு போயிடாது, ஷெல்ஃப் லைஃப் அதுக்கு ஜாஸ்தி. அப்ப அதுல இருக்கிற ஜெனட்டிக் கோடு எப்படி இருக்கு, இதுல இருக்கிறது எப்படி இருக்கு, இதை எடுத்துட்டு இதை ரீப்ளேஸ் பண்றோம். இதை தான் நம்ம ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை பண்றதுக்கு ஜீன் எடிட்டர்ஸ் தனியா இருக்கு. ஓகேங்களா? அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலிகுலர் சிசர்ஸ், அதுல ஒண்ணு வந்து கிரிப்சார் CAS9 அப்படின்னு சொல்லிருக்கு, அது ஒரு மாலிகுலர் சிசர். இது வந்து ஒரு மாலிகுலர் சிசர், அதாவது இது ஒரு ஜீன் எடிட்டிங் டூல். இதை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணி தேவையில்லாததை எடுத்துட்டு வேற ஒரு இதுல இருந்து நம்மளோட டிசைர்டு ட்ரைட்டை எடுத்து என்ன பண்ண முடியும், சேர்த்து வச்சுக்க முடியும். ஓகேவா? அதை செய்யக்கூடிய ஒரு சிசர்ஸ், ஒரு கத்திரிக்கோல், எடிட்டிங் டூல். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஜீன் எடிட்டிங் ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா, ரைஸ் வெரைட்டி, 2 ரைஸ் வெரைட்டி நியூஸ்ல இருந்துச்சு. ஒன்னு பூசா DST1, ஓகேவா? இன்னொன்னு யாரு இப்பெல்லாம் பேர் வைக்கிறான்னு தெரியல. ஓகே, இந்த 2 ரைஸ் வெரைட்டியும் சரி. இப்போ இவங்க 2 பேர்ல என்ன இம்பார்ட்டன்ஸ், இப்போ புதுசா இவங்க என்ன ஜீன் எடிட் பண்றதுனால இப்போ இதுல என்ன ட்ரைட்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 வேரியண்ட்டும் சலைன் சாயில்ஸ்ல நல்லா வளரும். சால்ட்டி கண்டிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுலயும் ஹார்ட் சாயில்ஸ், பொலன்னு இல்லாத ஹார்ட் சாயில்ஸ்ல, அப்படின்னா இரிகேஷன் உங்களுக்கு கம்மியா தேவைப்படும். இது 2த்தையுமே காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு வேரியண்டா இதை உருவாக்குறாங்க. நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனையே தண்ணி தான். ஓகேவா? பின்னாடி ஒரு டாபிக் இருக்கு, சின்ஸ் இதை நம்ம பேசுறதுனால அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். வர்ச்சுவல் வாட்டர் எக்ஸ்போர்ட் நம்ம கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது நியூஸ்லயும் வந்துருச்சு இந்த வாட்டி. ஓகேவா? இது நான் வந்து இந்த மிஹிர்ஷா கமிட்டியில சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், இப்போ அது நியூஸ்லயும் வந்துருச்சு. வர்ச்சுவல் வாட்டர் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல நியூஸ்ல போட்டிருந்தாங்க.
என்ன டேட்டா போட்டிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ்ல சொல்றப்போ உங்களுக்கு ஸ்கேலுக்கு நான் சொல்லியிருப்பேன். 1 கிலோ அரிசிக்கு 100 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா, மில்லட்டுக்கு வந்து 20 லிட்டர் தான் தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு கம்பேரிசனுக்கு 1/5 அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவல் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. 1 கிலோ அரிசி விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. 4000 லிட்டர். 4000லேருந்து 5000 லிட்டர் தேவைப்படுது. ஒரே 1 கிலோ அரிசிக்கு 4000லேருந்து 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஓகே, இப்ப என்ன டேட்டானா, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ரைஸ் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. அதுதான் நியூஸ் இப்போ. ஆஸ் ஆஃப் நவ் we have overtook China and became the largest rice producing country in the world. Also, we are the largest rice exporter. ஓகேவா? இது இப்ப பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இது என்னமோ சைனா வேணுக்குனே விட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. போகட்டும், நம்ம தண்ணியை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கா? ஏன் அப்படின்னா, இன்னொரு டேட்டாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா? உலகம் ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் பண்றப்போ இரிகேஷனும் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் இரிகேஷன் இஸ் இன்டெகிரல் பார்ட். இப்ப உலகம் ஃபுல்லா இரிகேஷனுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு ஒரு அளவெடுப்போம். அது மொத்தமா வில் கன்சிடர் இட் ஆஸ் 100%. அப்போ ஒட்டு மொத்தமா தேவைப்படுற 100%ல வேர்ல்டு ஃபுல்லா ரைஸுக்கு மட்டும் 44% போதும். ஒட்டுமொத்த உலகத்துல இரிகேஷனுக்கு நம்ம செலவு பண்ற தண்ணியில 44% எதுக்கு மட்டும் போகுது? ரைஸ்க்கு மட்டும். அதுலயும் நம்மளோடதுதான் உள்ளதுலயே ஃபர்ஸ்ட். வி ஹாவ் த மோஸ்ட் பிரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சரல் மெத்தடு. இன்னும் பழைய ஃபிளட் இரிகேஷன்ல தான் இருக்கும், மாத்தல. ஓகே, அப்படி மாறாத பட்சத்தில் இதை நம்ம ஒரு வேலையா செஞ்சோம் அப்படின்னா, இமேஜின் த காஸ்ட் இட்ஸ் கோயிங் டு ஆக்குபை. எவ்வளவு எடுத்துக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு? இன்னும் அது பெரிய ப்ராப்ளமா நமக்கு அக்ரவேட் பண்ணுது. ஓகே, இந்தியாவோட வாட்டர் கிரைசிஸ் இன்னும் அதிகமா டீப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வர்ச்சுவல் வாட்டர் கிரைசிஸ். ஓகே, அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து இன்டகிரேட்டடா ஒரே டாபிக்கா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது ரெண்டும் நியூஸ்ல இருந்துச்சு. சரி, அது பாத்துக்குவோம். அடுத்தது இன்னொரு ரைஸ் வெரைட்டி இருக்கு. இது ஒரு ரைஸ் வெரைட்டி. ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எங்க வளருது அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஆரம் சினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ். இட் இஸ் அன் அரோமேட்டிக் பிளாக் ரைஸ். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா வாசனையோட இருக்கக்கூடிய பிளாக் ரைஸ், கருப்பு கலர்ல இருக்கு. யூபியோட ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி. யூபி ஃபுல்லா எல்லாம் கிடைக்கிறது இல்ல, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூபியில மட்டும் இது விளையுது. ஓகே, இதோட ரொம்ப பெரிய என்ன சொல்றது, ஸ்ட்ராங் அட்ராக்டிங் பாயிண்ட், செல்லிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட கிரெயின்ஸ் வந்து அப்படியே சுகர் மாதிரி அப்படியே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அரிசி நீங்க சாதமா இதை வடிச்சிங்கன்னா அப்படியே பார்த்தா நம்ம சுகர் வச்சிருக்கோம்ல, சுகர் மற்றதை விட ஏன் அது அட்ராக்டிவா இருக்குன்னா, அது மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட். அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அழகா அப்படியே இந்த கிறிஸ்டல் மாதிரி பார்க்கற எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இந்த ரைஸ். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரோமேட்டிக் ஃப்ராக்னன்ஸ் இருக்கு. அரோமேட்டிக் ரைஸ் தான் சொன்னோம். ஓகே, அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், அதோட ஃப்ராக்னன்ஸ், அது பக்கம் குக்கிங் குவாலிட்டி. இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாம் குக் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கும். இது விட்டு ரொம்ப ஈஸியா குக் பண்ணிட முடியும். குவாலிட்டி ஆஃப் த ரைஸ் வில் பி எக்ஸலண்ட். இது எல்லாமே இதோட ஸ்ட்ராங் செல்லிங் பாயிண்ட்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த ரைஸோட அதர் அட்வான்டேஜ்னா இட் இஸ் டிராட் டாலரண்ட். ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி. ஓகே, ஆல்சோ இட் இஸ் டிராட் டாலரண்ட். ஸோ ரொம்ப டஃப்பான கண்டிஷன்லயும் இது ஈஸியா வளர்ந்துடும். டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் இதுக்கு ஜாஸ்தியா உண்டு.
ஓகேவா? செமி அரிட் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப சாதாரணமா இது வளர்ந்து. ஓகே, எல்லாமே ரைஸை சுத்தி வர நியூஸ் தான். ஓகே, ஒரு பக்கம் நம்ம ஃப்ளட் இரிகேஷன் இதனால இருக்கிற பிரச்சனை, ரைஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் சொல்றோம். இன்னொரு பக்கம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ரைஸ் வந்து இப்போ ஜிஐ டேக் கொடுத்துருக்கும். மெயின்ஸ் ஆங்கிள் பார்க்கணும்னா இதை ப்ரொமோட் பண்ணலாம் அந்த ரைஸ்க்கு பதிலாக அப்படின்னு சொல்லலாம். ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் இதுல உள்ள டேட்டாவை நீங்கணும். இது செமி அரிட் கண்டிஷன்லேயே வளரும், தண்ணி நிறைய தேவை கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி டிராட்டையும் இது அதிகமாக வெச்ஸ்டாண்ட் பண்ணும். நியூட்ரிஷியஸ் ரைஸ் வேற, அரோமேட்டிக் ரைஸ். ஓகே, அடுத்து கோபால் ரத்னா அவார்ட்ஸ் யாருக்கு கொடுத்தாங்கிறதெல்லாம் தேவையில்லை. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் கொண்டு வந்தாங்க, அதுக்கு கீழே கொடுக்குற அவார்ட்ஸ் இது. 2021 தான் இந்த மிஷனே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டியூட் பண்ண ஒரு அவார்டு இது, கோபால் ரத்னா அவார்ட்ஸ். 3 கேட்டகரியில அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? கோபால் ரத்னா அவார்ட்ஸ் 3 கேட்டகரியில கொடுக்குறாங்க. ஒன்னு பெஸ்ட் டைரி ஃபார்மர், ஃபார்மருக்கு ஒரு அவார்டு இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு பெஸ்ட் டைரி கோஆபரேட்டிவ், யாரு பெஸ்ட் கோஆபரேட்டிவ் அப்படின்ட்டு பார்த்தா அவார்டு கொடுக்கறது, அது ஒண்ணு. மூணாவது பெஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் டெக்னிக். இப்படி 3 கேட்டகரியில அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் டெக்னிக். இப்போ பேசிக்கா இந்த அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, கேட்டில் லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், டெய்ரி ஃபார்மிங் இதுல அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறது. அதையும் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். வெதர் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்னா ஆமா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இன்டைரக்டா ஒரு லிங்க் இருக்கு. இப்போ அக்ரி இன்கம் அப்படின்னு வரும்போது வெறுமனே அக்ரியை மட்டும் நம்ம கம்பேர் பண்றது இல்லை. அக்ரி அண்ட் அலைடு செக்டார் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் வந்துடும், டைரி ஃபார்மிங் வந்துடும், கேட்டில் இந்த இது மாதிரி எல்லாமே, லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் உள்ளதான் வரும். அப்போ சம்ஹவ் வி ஆர் பிளானிங் டு டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம்னா அதுக்குள்ள இதுவும் சேர்ந்து தான் வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா தான் நிறைய நியூஸ் இருந்துச்சு. மிச்ச நியூஸ் எல்லாம் நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்லயே பார்த்தது தான். ஓகேவா? இல்லாத 2-3 விஷயங்களை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மெஜாரிட்டி அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. ஓகே, கோஆபரேட்டிவ் அப்படின்னு இப்போ சொன்னோம் இல்லையா? இப்போ 3rd கேட்டகரி 3 கொடுக்குற அவார்டில் ஒன்று ஃபார்மருக்கு கொடுக்குறாங்க, இன்னொன்று கோஆபரேட்டிவ், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் டெக்னிக், பெஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் டெக்னிக் ஏஐடி அப்படின்னு அதை சொல்லுவோம். அப்புறம் ஜெர்மனி, யூரோப்ல இருக்கிற ஒரு ஏஜென்சி, வேர்ல்டு எல்லாம் நோட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு, தேடி பார்த்தா ஏன் கிடைக்க மாட்டேங்குது? காணும். ஒரு யூரோப்பியன் ஏஜென்சி கொடுக்குறாங்க கோஆபரேட்டிவ்க்கு அவார்டு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கோஆபரேட்டிவ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கிறது அமுல். அமுல் has been selected as the world's best cooperative. Second place, IFFCO, Indian Farmers Fertilizer Cooperative. இவங்கள வேற ஒரு இடத்துல பார்த்துருப்போம். யாருன்னா இவங்க தான் நானோ யூரியா. நானோ யூரியா பேசணும் இல்லையா? அதை மேனுஃபேக்சர் பண்றதும் இவங்க தான். ரைட்டு, கோஆபரேட்டிவ் இருக்கட்டும். அடுத்த நியூஸ்,
ஓஷனோகிராஃபி. ஃபிஷரிஸும் எக்கச்சக்கமா நியூஸ்ல இருந்துச்சுங்க. ஒரு ஸ்கீம் திருப்பி பார்க்குற இடத்துல எல்லாம் இருந்தது PM மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஓகேவா? வாட்டி போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம், வீடியோ போயிடுச்சு போல இருக்கு. சரி. ஓகே, ரைட். ஸோ ரெண்டாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷரிஸ்ல வந்து ஒரு ரெகுலேஷன் விட்டுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன், ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிஷிங், சஸ்டைனபிள் ஃபிஷிங் ப்ராக்டிசஸ். ஓகேவா? எல்லா நியூஸுமே நிறைய ரிலேட்டடா இருந்துச்சு. இன்னொரு பக்கம், இந்தியா தான் லார்ஜஸ்ட் ஃபிஷிங், செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் கேட்ச் இருக்கும். அது வந்து ஈவன் FAO ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபிஷிங்ல செகண்ட் லார்ஜஸ்டா இந்தியா இருந்தாலும் சஸ்டைனபிலிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ்ல ரொம்ப புவரா இருக்கு, லாங் ரன்ல பெரிய இஷ்யூவா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஓகே, இந்த பக்கம் இந்தியா ஃபிஷிங்க்குன்னு ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபிஷிங் இன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லையா, நம்ம இதுல பார்த்துருப்போமே, UNCLOS லால
அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல ஃபிஷிங் என்ன பண்ணணும், எப்படி சஸ்டைனபிளா ஃபிஷ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மொத்த ரூல்ஸ் எல்லாம் சொல்ல ரொம்ப முக்கியமா இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் இன்வால்வ். ஃபிஷிங்ல வி ஆர் எம்பவரிங் கோஆபரேட்டிவ்ஸ். ஓகே, we are introducing digital ocean pass. Digital ocean pass. ஃபிஷிங்ல harmful practices are banned. எதெல்லாம் harmful practices அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல இருக்கிறதுல ஒரு சில harmful practices still in practice அப்படின்னா, லைட் ஃபிஷிங்னு ஒன்று சொல்லுவாங்க. லைட் ஃபிஷிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான எல்இடி லைட்ஸ் வச்சுக்குவாங்க. நைட்டில் போய் அந்த லைட் அடிச்சோன்னா அந்த தட் வில் அட்ராக்ட் ஃபிஷஸ். அதை அப்படியே மொத்தமாக தூக்கிடுறது. அது வந்து ஒன்றுமே இல்லாமல் அந்த ஸ்பீஷீஸே காலி பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ரெடேட்டரி மாடலாக இருக்கும். ஓகே, இன்னொன்று வந்து வெடி வெடிக்கிறது. தண்ணிக்குள்ளே வெடி வெடிப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் போட்டால் அது ஷாக்கில் அப்படியே பேரலைஸ் ஆகிடும் ஃபிஷ் எல்லாம். அது அசையாது. அப்போ அப்படியே பொறுமையாக நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறது. அந்த மாதிரி ஃபிஷிங் இருக்கு. இன்னொன்று யூசிங் சவுண்டு, வைப்ரேஷன், பாட்டம் ட்ராலிங் நெட்ஸு, இந்த மாதிரி இதில் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே அவுட்ரைட்டாக பேன் பண்ணுறாங்க. ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும். ப்ரொமோஷன் ஆஃப் மேரிகல்ச்சர், மேரிடைம் கல்ச்சர், மேரிடைம் அக்வா கல்ச்சர், இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது. இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, மிச்சம் எல்லாம் உங்களுக்கு தானா தெரிஞ்சது தான் இருக்கும். ஒரு ரெகுலேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி ரெகுலேட் பண்றதுக்குன்னு சாதாரணமாக சொல்லியிருப்பாங்கல்ல. ப்ரொமோஷன் ஆஃப் ஃபிஷிங், டார்கெட்ஸ் வந்து இவ்வளவு வச்சிருக்கோம் அதுங்கிற மாதிரி நார்மலாக இருக்கிறதெல்லாம் சொல்லலை. ரெண்டு முக்கியமாக எனக்கு தோணுது. ஒன்று இந்த டிஜிட்டல் பாஸ் கொடுக்கறது, இன்னொன்று கோஆபரேட்டிவ்ஸ் உள்ள கொண்டு வருது ஃபிஷிங்குள்ள, அதை என்கரேஜ் பண்றது. ஓகேவா? இதுக்குள்ளேயும் பிஎம் மத்ஸ்ய சம்பத யோஜனா இருக்கு. அதோட வேலையே ஃபிஷிங் எக்ஸ்போர்ட், ஃபிஷ் மேரிகல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்றது தான். அதையும் இது கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த அவார்டு சொன்னேன் இல்லையா, இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். அமுலுக்கும் இஃப்கோவுக்கும் அவார்டு கொடு, இப்போ ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் சொன்னேன் இல்லையா, இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. வேற பெரிய ஏஜென்சிலாம் எதுவும் கிடையாது. இன்னொரு குட்டி ரிப்போர்ட் ஒன்று இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அக்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ ஃபார் அக்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க். இது சம்மந்தமே இல்லாம ரிப்போர்ட்டா இருந்துச்சு இல்லையா? நம்ம வேர்ல்டு பேங்கை கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால அது யார் கொடுக்குறான்னு மட்டும் அதை பார்த்துக்கோங்க. மீதி எல்லாத்தையும் நீங்க சாதாரணமா அதில் எழுதிடலாம். ஏஐ வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கீ பாயிண்ட்ஸ் தான் வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கு. சே லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா லாங்குவேஜ் மாடல் கொண்டு வரலாம், வீடியோ ப்ராசஸிங் பண்ண முடியும் இல்லையா, வீடியோ இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம், வாய்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்றது, வீடியோ ஜென்ரேட் பண்றது, ஏஐ ஏஜென்ட்ஸ், சாட் பாட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி. இப்போ இது எல்லாமே ஃபார்மிங்க்கு பெனிஃபிஷியலா இருக்கும். இப்போ நிறைய இடத்துல இப்போ நம்ம ஏஐல இமேஜ் கிரியேட் பண்ணி வர்ச்சுவலா ஹியூமன் மாதிரி பேசுறது, இல்ல இன்ஃபர்மேஷனை ஒரு ஹியூமன் வாய்ஸ்ல நமக்கு சொல்றது, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கு தனியா ஒரு ஆள் போட தேவையில்லை. ஏஐ கேன் மேனேஜ் திங்ஸ் இல்லையா? நம்ம ஊர்லயே நிறைய ஏஐ மாடல்லாம் பார்த்துருப்பீங்க. நரேந்திர மோடி இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ண எல்லாமே ஏஐ தான். இப்போ எது ரியல் எது பொய் அப்படின்னே தெரிய முடியாத அளவுக்கு ஏஐ பயங்கரமா ஃபைன் டியூன் பண்ணுது. ஓகே, நம்ம ஆளுங்க ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணாங்க ஏஐல தெரியுமா? சில்லறையாவே ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஜொமேட்டோ, நீங்க சாப்பாடு ஆர்டர் பண்றீங்க, சாப்பாடு கெட்டு போயிடுச்சு, ஜொமேட்டோ அசிஸ்டன்ட் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, சாட்பாட்ல என்ன கேட்பாங்க? அது ஏஐல போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க எல்லாம். இது தெரியாம கிளைம் அப்ரூவ் பண்ணி
ரீஃபண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓகேவா? அப்புறம் அவங்க ஏஐக்கு மாறினப்பதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை மேனுவலா உட்காந்து பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இதை ப்ராசஸ் பண்ணோன்னா டே இதுவே ஏஐல தான் வந்துகிட்டு இருக்கு வர்றது பூரா அப்படின்னு இப்போ அவங்க வேற புரோட்டோகாலுக்கு மாறி இருக்காங்க. அதை எப்படி இது பண்றது? இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இடத்துல இது இன்னமும் பெரிய பிரச்சனையா வரும். ஓகே, ஏஐ ஹேஸ் சிவியர் சேலஞ்சஸ் இருக்கு, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிப்போர்ட், இதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட் மட்டும்தான். ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிப்போர்ட் இதை கொடுக்கறது யாருன்னா FAO. இது கொஞ்சம் முக்கியமான ரிப்போர்ட்டா இருந்துச்சு. ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிப்போர்ட், FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்ல சில முக்கியமான ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? நிறைய முக்கியமான ஃபேக்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமா வேர்ல்டுல கிராப் ப்ரொடக்டிவிட்டி, ஒவ்வொரு லேண்டுக்கும் ப்ரொடக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும்ல. சாதாரணமா ஒரு ஏக்கர்ல இதுக்கு முன்னாடி 100 கிலோ விளைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப 80 கிலோ தான் இலகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஓகேவா? அது மாதிரி ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% of the world croplands have reduced productivity. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஃபுட் செக்யூரிட்டிக்கு பெரிய இஷ்யூவா வரும். இதெல்லாம் ஆத்தென்டிகேட் பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸுக்கும் சரி, இங்க டேட்டாவாகும். ஒட்டுமொத்தமா இருக்கிற கிராப்லேண்ட்ல 20%ல என்ன இருக்கு? ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருக்கு. இது அவங்களோட ரிப்போர்ட். ஓகே, அடுத்தது aggravated level of regional yield gap. yield gap அதிகமா இருக்கு. அது என்ன yield gap அப்படின்னா, எப்படி சொல்லலாம் அதை? ஓகே, ஒரு கிராப்புக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஒரு ரைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபுல் பொட்டன்ஷியல்ல நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆப்டிமம் கண்டிஷன் அப்படின்னா எந்த பாதகமும் இல்லாம எல்லாமே ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல விளைச்சல் கொடுக்கணும். அப்ப மேக்சிமம் எவ்வளவு கிடைக்கும்? எப்பவுமே ஒரு ரேஞ்ச் தானே சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏக்கருக்குன்னா எங்களுக்கு 60லேருந்து 70 மூட்டை கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல 60 பிரச்சனை வந்துச்சுன்னா, பெஸ்டானா 70 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் தானே வச்சிருப்போம். ஓகே, இப்போ இந்த ஈல்டு கேப், இப்போ இந்த 70ங்கிறது தான் ஆப்டிமம் கண்டிஷன்ல ப்ரொடியூஸ் பண்றது. ஈல்டு கேப்னா இப்போ நமக்கு ஒரு 50 கிடைக்குதுன்னா அந்த 20 தான் என்னது? ஈல்டு கேப். ஆக்சுவலா 70 வரைக்கும் கிடைக்கும், கிடைச்சிருக்குது 50 தான். அப்படின்னா அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் ஈல்டு கேப்னு சொல்றோம். இப்போ இதுல என்ன அவங்க நோட்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா, 10 மேஜர் கிராப்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் ஃபுல்லா கல்டிவேட் பண்ற 10 மேஜர் கிராப்ல ஈல்டு கேப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இட் இஸ் 70% பிலோ இட்ஸ் ஆக்சுவல் பொட்டன்ஷியல். ஓகேவா? நம்பர் ரொம்ப பெருசா குறைஞ்சிருக்கு. ஆக்சுவல் பொட்டன்ஷியல் என்னவோ அதோட 70% கீழே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல்ல 70 தான் இருக்குன்னு இல்ல, 70% கீழே போயிருக்கு. ஓகேவா? ஒரு கிராப்புக்கு இல்ல, 10 மேஜர் கிராப்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட், உலகம் ஃபுல்லா பயிரிடக்கூடிய டாப் 10 கிராப்ஸ்ல ஈல்டு 70% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இவங்களோட ரிப்போர்ட். ஓகே, அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு there is a loss of soil organic carbon. சாயில்ல இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் குறைஞ்சிருக்கு. கார்பன் இஸ் an essential component இல்லையா? சாயில் கார்பன் குறைஞ்சா என்ன நடக்கும்? அதோட கான்சிக்வன்சஸ் அப்படியே சிம்பிளா நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்லை. ஓகேவா? சாயில் கார்பன் குறைஞ்சா வாட்டர் ரிட்டென்ஷன் குறையும். இப்ப இதை வச்சு நீங்க மிச்சத்தை சொல்லிடலாம். இப்போ வாட்டர் ரிட்டென்ஷன் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களால கெஸ் பண்ண முடியும் இல்லையா? வாட்டர் ரிட்டென்ஷன் குறையும். சாயில்ல கார்பன் இல்லைன்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் குறையும். ஓகேவா?
அப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கணும்னா சாயில் கார்பன் குறைஞ்சிச்சுன்னா இட் மே லீட் டு ஃப்ளட். எஸ், வாட்டர் ரிட்டன்ஷன் இது போயிடுச்சு இல்ல, தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியாதுல்ல அதால. அப்ப ஈஸியா ஃப்ளட், டிராட் எது வேணா வரலாம். ஓகேவா? நம்ம கார்பன் மட்டும் நினைக்க கூடாது. அதனாலதான் இது ரெண்டுத்தையும் சொன்னேன். ஓகேங்களா? மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் போயிடுச்சு. அப்ப சாயில் ஹெல்த்தியா இல்ல. இன்னொரு பக்கம் வாட்டர் ரிட்டன்ஷனும் இல்ல. ஸோ இட் மே லீட் டு போத் ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ராட்ஸ். இது ரெண்டுத்தையும் கொண்டு வரலாம். இதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் விவசாயத்தை விட்டுட்டு போறாங்க இல்லையா, அது அதிகமாயிருக்கு யூரோப்ல. லேண்ட் அபாண்டன்மெண்ட், போதும்பா இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டு போறது யூரோப்ல ஜாஸ்தியா இருக்கு. உலகம் ஃபுல்லாவும் ஆவரேஜா ஜாஸ்தியா இருக்கு. மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் அட்ராக்டிவ். ஏன் நாட் அட்ராக்டிவ் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் உலகம் ஃபுல்லா ஜாஸ்தியா இருக்காங்க. ஓகேவா? 84% ஆஃப் த ஃபார்மர்ஸ், இந்தியாவோட ஸ்டாட் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லா 84% ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஹோல்ட் ஒன்லி 12% ஆஃப் த அக்ரிலேண்ட். உலகம் ஃபுல்லா இருக்கிற 84% ஃபார்மர்ஸோட லேண்ட் ஹோல்டிங் எவ்வளவு? வெறும் 12% ஸ்மால் ஃபார்மர்ஸா இருக்காங்க. அதே இந்த சைட்ல டாப் 1% ஆஃப் த ஃபார்மர்ஸ், they control 70% of the farmlands. டேட்டா எவ்வளவு கான்ட்ராக்டா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இப்ப இதனால அக்ரிகல்ச்சருக்கு என்ன பிரச்சனை? இப்ப மேல சொன்ன பிரச்சனை இதோட எப்படி லிங்க் பண்றது அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ ஒண்ணு, ஒருத்தர்கிட்ட அதிகமா நிலம் இருக்கு. டாப் 1% they control 70% of the farmlands சொன்னோமா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரே ஒரு ஃபார்மர் இருக்காரு, ஒரு பெரிய தோட்டம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா, they predominantly do monoculture. ஓகே, மோனோகல்ச்சர். ஏதோ ஒரு கிராப்பை மொத்தமா போட்டு விளைய வைக்கிறதோட விளைவு டைவர்சிட்டி குறையும். அது சாயில் நியூட்ரியன்ஸையும் டீக்ரேட் பண்ணும். ஓ, தட் இஸ் நாட் குட். சஸ்டைனபிள் கிடையாது. இட் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் அக்ரி பிராக்டிஸ். இப்போ இந்த மோனோகிராப்பிங்கிறது டைவர்சிட்டிக்கே கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆன திங். ஓகேவா? ஏன்னா இவங்க தான் பெரிய ஏரியாவை கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க கிட்ட எல்லா டெக்னிக்ஸு, டெக்னாலஜி எல்லாமே இருக்கு. ஆக்சஸ் டு டெக்னாலஜி, ரிசோர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் தே டு மோனோகல்ச்சர். ஓகேவா? ஆனா இன்னொரு பக்கம் 84% ஆஃப் த ஃபார்மர்ஸ், இங்க என்ன அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா, தே டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு டெக்னாலஜி, ரிசோர்ஸ். இது ரெண்டும் இல்லாததுனால ஏதாவது பண்ணி சர்வை ஆகணும் அப்படின்னா அப்ப அவங்க எங்க போறாங்க? தே கோ ஃபார் என்ன சொல்றது, அன்சஸ்டைனபிள் பிராக்டிசஸ். லைக் இப்ப அவங்களுக்கு ஃபெயிலியரெல்லாம் பார்க்க முடியாது. இந்த வருஷம் பயிர் போயிடுச்சு அப்படின்னா அது லாஸ் தான். கல்டிவேஷன் காஸ்ட்டை எடுக்கணும். வீடு வருது, இன்செக்ட் வருது அப்படின்னா அவங்க தே டோன்ட் கோ ஃபார் ப்ராப்பர் ப்ராக்டிஸ். அப்ப டப்புன்னு சீப்பா என்ன கிடைக்குது? பெஸ்டிசைடு அல்லது ஹெர்பிசைடு, வீடிசைடு, இது மாதிரி எதையாவது ஒன்று போடும்போது இப்போ தட் இஸ் பொல்யூட்டிங் த சாயில், கிராப்பு, ஹியூமன் ஹெல்த் எல்லாமே போகுது. ஸோ அப்போ ரெண்டு பக்கமே இது டேஞ்சரா இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரிப்போர்ட்டோட கிரக்ஸ். அதர் தேன் தட் டேட்டாவை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ரிசோர்ஸ், எக்கனாமிக் ஜியாகிரபி அப்படி அந்த காம்போனன்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, கிரிட்டிக்கல் மினரல் மிஷன், இதையும் நம்ம நிறைய கொஸ்டின்ல பார்த்துட்டோம். ஓகே, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் கொண்டு வந்தது. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல நம்ம வந்து செல்ஃப் சஸ்டைன்டா இருக்கணும், அதுல நம்மளோட கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு மிஷனா இருக்கும் இது. ஓகே, இப்போ இந்த நியூஸ் திரும்பி இங்க இதை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த வார் போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை, இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆன்டிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினரல் இருக்கு. இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் செமிகண்டக்டர் டிவைசஸ்.
அப்புறம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஆன்டிமோனி ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட். ஆன்டிமோனியோட எக்ஸ்போர்ட்டை சைனா பேன் பண்ணிடுச்சு. அதுதான் நியூஸ். அதை நீங்க எல்லாத்துக்கூடயும் சேர்க்கலாம். ஆன்டிமோனிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் மினரலா இருக்கு. ஓகே, அப்ப எதெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் அடுத்து பார்க்கணும்னா. ஓகே, இப்ப கிரிட்டிக்கல் மினரல்ல க்ரூட் ஆயில் வருமா? வராது. ஃபியூவல் மினரலை கிரிட்டிக்கல் மினரல் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேவா? கிரிட்டிக்கல் மினரலோட கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது இட் இஸ் நான் ஃபியூவல். நான் ஃபியூவல் மினரலை தான் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்னே சொல்லணும். ஓகே, இட் மஸ்ட் பி a strategic component. ஓகே, டெஃபினிஷன் படி இட் மஸ்ட் பி a strategic component, non-fuel and essential for high-tech manufacturing. Essential for high-tech manufacturing. Clean energy, semiconductor devices, defense, இந்த மாதிரி ஹைடெக் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் ஆகக்கூடிய கிரிட்டிக்கல் காம்பனண்டா இருக்கணும். அப்படி இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த சர்வேல சொல்லியிருந்தோம்ல, வேர்ல்டு ட்ரேட் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிருக்கு, குளோபலைசேஷன்ல இருந்து இப்ப டிஸ்இன்டகிரேட் ஆகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷனா இதை எடுத்துக்கலாம். இந்த டிஸ்இன்டகிரேஷன் ஹாஸ் ரிசல்டட் இன் சப்ளை செயின் ரிஸ்க் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் நியூஸ். இது இப்படியும் கேட்கலாம். நீங்க இன்னொன்று அடிஷ்னலா பார்க்க வேண்டியது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். நம்மளோட ப்ராஜெக்ட் அவுட்ல என்ன, எதுல ஃபோக்கஸ் பண்றோம், யாருக்கு கீழே இருக்கு, ஏதாவது மினிஸ்ட்ரி இருக்கா, இல்ல டைரக்டா கவர்மெண்ட் பிஎம்ஓ இல்ல யாருக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற பேசிக் டேட்டா அபவுட் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் பார்த்துக்க. அதனாலதான் இது நியூஸ். ஓகேவா? இன்னொரு ஆஸ்பெக்ட்ல இதை பார்க்கலாம் அப்படின்னா, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வேற, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வேற. ஓகேங்களா? அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் குரூப் ஆஃப் காம்பனன்ஸா இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த ஆக்சஸ் அவைலபிலிட்டி. ரேர் எர்த் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் மோனோபோலி ஆல்மோஸ்ட் யாருக்கிட்ட இருக்கும்னா சைனா கிட்ட இருக்கும். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல அப்படி கிடையாது. அது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை பொறுத்து எது கிரிட்டிக்கல்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ரேர் எர்த் அப்படி மாறாது. ஓகேங்களா? அந்த டிஃபரன்ஸையும் பார்க்கணும். ஓகே, நீங்க அடிஷனலா பார்க்க வேண்டியது வாட் இஸ் ரேர் எர்த், நேஷனல் கிரிட்டிக்கல் மிஷன்னா என்ன, கிரிட்டிக்கல் மினரல் மிஷன், இதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு. ஓகே, இன்னொரு புது டாபிக் ஒன்று நியூஸ்ல இருந்துச்சு. ப்ராப்பரா ஜாகிரபின்னு இதை தான் சொல்லலாம். புதுசா ஜாகிரபியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னா ரேர் எர்த் ஹைபோதசிஸ். ரேர் எர்த் ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ்னால என்ன அர்த்தம்? ப்ராப்பரா ப்ரூஃப் எல்லாம் கிடையாது, இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுறது தான் என்னன்னு சொல்றோம்? ஹைபோதசிஸ். இல்லையா? அப்படி இருக்கிறது தான் ஹைபோதசிஸ். சரி, இப்ப இங்க என்ன இஷ்யூ? ரேர் எர்த் ஹைபோதசிஸ் அப்படின்னா, இப்ப இதுல ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, எர்த் வந்து ஒரு ரேரான ஒரு பிளானட் அப்படிங்கிறது தான் அந்த ஹைபோதசிஸ் சொல்றது. இப்ப இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு அப்படின்னு நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஸ்கேல்ல நீங்க அதெல்லாம் பார்க்கவே முடியாது. எர்த்துங்கிறது ஒரு புள்ளி கூட கிடையாது என்டையர் யூனிவர்ஸ்ல. யூனிவர்ஸோட சைஸு, அதுல கேலக்சி, கேலக்சியில சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டத்துல நம்ம இந்த ஸ்கேல்லாம் பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. வேற நாட் ஈவன் அ டஸ்ட். எர்த்தே ஒரு டஸ்ட் கூட கிடையாது. அப்ப எர்த்துல இருக்கிற நம்மெல்லாம் எந்த லெவல்ல, என்ன சைஸ் அப்படின்னு இதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாது. பட் இப்ப என்னன்னா, இது எவ்வளவு பெரிய ஒரு சிஸ்டம். இப்ப இது வரைக்கும் வேற பிளானட்ல ஏதாவது லைஃப் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தெரியுமா? ஓகே, ரெண்டு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு, வேற ஏதாவது கிரகத்துல இது மாதிரி உயிர் இருக்கா அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்கோம்.
அப்படிதானே? நம்ம சோலார் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயும் ஒண்ணு பண்றது. இன்னொன்னு, இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தங்கிட முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 மிஷனையும் நம்ம சைமல்டேனியஸா செய்யறோம். ஓகே, இப்ப இது வரைக்கும் நம்மளாட்ட கிரெடிபிள் எவிடன்ஸோட இந்த பிளானட்ல இது மாதிரி ஒரு குரூப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? கிடையாது. ஏலியன்ஸ் வந்துட்டு போனாங்க, அதெல்லாம் வந்து யூஎஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்கும். நம்ம ஊருக்கெல்லாம் இது வரைக்கும் யாரும் வந்ததெல்லாம் கிடையாது இல்லையா? அங்க மட்டும் தனியா வந்துட்டு போயிருப்பாங்க. அது ஹாலிவுட் படம் எடுக்கணும்னே அவங்களுக்கு மட்டும் வர்றது. இது வரைக்கும் அக்னாலஜா நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, நிறைய பிளானட்ஸ்ல இந்த கேஸ் இருக்கு, இந்த இதுல மார்ஸ்ல மீத்தேன் இருக்கு, மூன்ல நாங்க இதை கண்டுபிடிச்சிட்டோம், சல்ஃபர் இருந்துச்சு, இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில கேசஸை கண்டுபிடிச்சத ரொம்ப பெருசா போடுவாங்க. பொதுவா மீத்தேன் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அது ஒரு பெரிய நியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா தட் இஸ் ஒன் எசென்ஷியல் காம்பனன்ட் விச் இஸ் நீடட் ஃபார் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. சரிங்களா? மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி த்ரைவ் ஆகணும்னா அதாவது மீத்தேன் இருக்குன்னா இப்ப அங்க மைக்ரோப்ஸ் இருந்திருக்கு அல்லது அது இருக்கிறதுக்கான அந்த கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்டிகிரேட் பண்றது தான் அது மீத்தேன். மீத்தேனோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது புரியுதுங்களா? நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். RR413814 இப்படி ஒரு புது பிளானட்டுக்கு நேம் பண்ணிருக்கோம், அப்படியே எர்த் சைஸா இருக்கு, இதுலயும் லிக்விட் வாட்டர் இவ்வளவு இருக்கு அப்படிலாம் கண்டுபிடிச்சு நிறைய நியூஸ் வரும். எல்லாம் இருக்கட்டும், யாரு இருக்காங்க அப்படின்னா வேற யாரும் கிடையாது. மீதி எந்த இடத்துலையும் இது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்தது கிடையாது. அதாவது ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கிறதா கிடையவே கிடையாது. அதை சொல்றதுதான் இந்த ஹைபோதசிஸ். இது அவ்வளவு ரேரான ஒரு பினாமினன். ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்ற மாதிரி இன்னொரு பிளானட் இருக்கிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் நியர் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தியரி. அதுதான் ரேரர் ஹைபோதசிஸ். ஏன் அப்படின்னா இந்த சினாரியோ கம்போசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைக்ரோ கிராவிட்டி சுச்சுவேஷன், நமக்கு இருக்கிற கிராவிட்டி, இந்த அட்மாஸ்பரிக் கம்போசிஷன், பிளேட் டெக்டானிக்ஸ், டெம்பரேச்சரு, அதர் கண்டிஷன்ஸ், இது எல்லாம் எக்ஸாக்டா பர்ஃபெக்டா இப்படி கோஆர்டினேட்டடா இந்த கண்டிஷன்ல இருக்கிறதுனாலதான் ஹியூமன் பீயிங் இருக்காங்க. இதுல கொஞ்சம் மாறினாலும் எல்லாமே இம்பாசிபிள். இப்ப இருக்கிற கிராவிட்டி அளவுக்கு இல்லாம கிராவிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் கிடையாது. இந்த 9.8ங்கிறத ஒரு 7.1 ஆக்கினோம்னா முடிஞ்சிருச்சு. இப்படி இருக்க முடியாது. ஓகே, இந்த ரொட்டேஷன் இன்னும் கொஞ்சம் வேகமா சுத்தினாலும் பிரச்சனை, ஸ்லோவா சுத்தினாலும் பிரச்சனை. ஓகே, ஏன் ஸ்லோவா சுத்தினா என்ன பிரச்சனை? கொஞ்சம் நாள் கூட கிடைக்கும். 24 ஹவர்ஸ்ங்கிறது 26 ஹவர்ஸோ 30 ஹவர்ஸோ கிடைக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த சோலார் சிஸ்டம் ஆர் அலைன்டு, அதோட கிராவிட்டியில தான் பேலன்ஸ் ஆயிருக்கும். எர்த்தும் சன்னும் ஒரு கிராவிடேஷனல் பேலன்ஸ்ல தான் இருக்கும். பக்கத்துல இருக்கிற எர்த்துக்கும் மார்ஸுக்கும் அந்த பேலன்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான் இது என்ன வேகத்துல எப்படி சுத்துது இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. அப்ப இதுல ஒரு அலைன்மெண்ட் மாறினாலும் எல்லாமே மாறிடும். ஓகே, அப்ப இதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன் நம்ம சொன்னோம்ல, இப்ப பிளேட் டெக்டானிக்ஸை பத்தி நம்ம ஜியோகிராஃபில டீடைல்டா படிச்சிருக்கோம். பிளேட் இவ்வளவு வேகத்துல நகருது, இப்படி நகர்ந்ததுனால இப்ப ஹிமாலயாஸ் வந்துச்சு, இந்த பக்கம் இப்ப ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி உருவாச்சு, அது இதுன்னு 1008 விஷயங்களை பத்தி பேசுறோம். இது எல்லாமே பெர்ஃபெக்டா இதே எக்ஸாக்ட் சினாரியோல இன்னொரு இடத்துல இப்படி கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதோட ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு? பெருசுதான் யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்லயே இது ரொம்ப ரேரஸ்ட் பினாமனா அப்படிங்கிற அளவுக்கு அதோட ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தியரி. ஓகேவா? தியரியை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை இவ்வளவு பெரிய கதையை சொல்லி என்ன பண்றது? இப்ப இந்த தியரியை எப்படி கொஸ்டினா கேட்க முடியும் அப்படின்னா, ரேரர் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்கலாம். அது எதை பத்தினது? இப்ப உங்களுக்கு இப்ப இதுல இந்த எலமெண்ட்டை டச் பண்ற மாதிரி எதை சொன்னாலும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்ப ரேரர் ஹைபோதசிஸ் இஸ் சம்திங் விச் சேஸ் எர்த் இஸ் a rare planet. லைஃப் இது மாதிரி வேற எங்கேயும் இருக்காது அப்படின்னு சொல்றது, அவ்வளவுதான். இந்த மெசேஜை கன்வே பண்ற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை தான் நீங்க ஆன்சரா எடுத்துக்கணும். அதை எந்த வேர்ட்ஸ்ல வேணா போடலாம் இல்லையா? அவ்வளவுதான் கண்டென்ட். இதுதான் அந்த ஹைபோதசிஸ், ரேரர் ஹைபோதசிஸ். தட் வாஸ் இன் நியூஸ். ஓகே,
இன்னொரு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம அந்த எர்த்குவேக் ஜோனேஷன் ரைட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எர்த்குவேக் ஜோனேஷன் ஒன்று போடுவோம் இல்லையா, கேட்டகரி 2, 3, 4, 5 அப்படின்னு 4 இது பிரிச்சிருப்பாங்க. எல்லோ ஆரம்பிச்சு ரெட்டுக்கு போவோம். எந்த ஏரியாலாம் ரெட்டில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்ல. நம்மெல்லாம் 2, 3ல இருப்போம். ஒட்டுமொத்தமாவே பெனின்சுலார் இந்தியா வந்து 2, 3 அந்த கிரேட்ஸ்ல இருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த எர்த்குவேக் ஜோனேஷன் மேப் இருக்கு பாத்தீங்களா, அதை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நியூஸே. பழசு 2 to 5 இருந்துச்சு. இப்போ புதுசா அடிஷனலா இன்னொரு இது சேர்த்திருக்காங்க. கேட்டகரியில 6th கேட்டகரி ஏறி இருக்கு. 2 to 6 இப்ப எர்த்குவேக் டிசைன் கோடு இப்ப 6ஆ மாறி இருக்கு. அந்த 6வது ஜோன் இருக்கு பாத்தீங்களா, 2 to 5 இருந்தது 6th ஜோன். ஓகே, ஹை ரிஸ்க் ஜோனுங்கிறது தான் உள்ளதுலே உச்சகட்டமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. மொத்த ஹிமாலயன் ரீஜியன் இருக்கும், குஜராத் இருக்கும். குஜராத்ல கட்ச் ரீஜியனும் ஹிமாலயாஸ், மொத்த ஹிமாலயன் பாச அது மட்டும் பாத்தீங்கன்னா பழைய மேப்ல ரெட்டா இருக்கும். மீதி இடம்லாம் இந்த ஆரஞ்சு, எல்லோ, கொஞ்சம் அந்த ப்ளூ இதெல்லாம் மற்ற இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரிவைஸ்டு மேப் வந்து இட் ஹைலைட் தட் நம்ம நினைச்ச அளவுக்குலாம் ஒன்றும் எல்லா இடமும் சேஃப் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப த்ரெட் ஜாஸ்தியா இருக்கு. 6th கேட்டகரி போட்டிருக்காங்க இல்லையா, 6th கேட்டகரிங்கிறது ஹை ரிஸ்க் ஜோன் இல்லாம வெரி ஹை ரிஸ்க் ஜோன் அப்படிங்கிறத 6th கேட்டகரியா போட்டிருக்காங்க. ஓகே, வெரி ஹை ரிஸ்க் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள இப்ப என்டையர் ஹிமாலயாஸும் போயிடுச்சு. மொத்த ஹிமாலயன் ஜோனுமே இப்ப வெரி ஹை ரிஸ்க் ஜோன்ல மாறி போயிருக்கு. 61% of Indian land is under moderate to high risk zone. Moderate to high risk zoneல 61% land in India இருக்கு. சரி, இந்த கைட்லைன்ஸ் யார் கொடுக்குறா? எர்த்குவேக்கு சீஸ்மிக் ஜோனேஷன் மேப் யார் வெளியிடுறா? 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதே ஒரு கொஸ்டினா கேட்கலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், none of the above. மைன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எர்த் சயின்ஸ். நன்னா யாரு? நன்னுதான். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மேப்பை கொடுக்கிறது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிஏஎஸ் முத்திரை எதுக்கு கொடுப்பாங்க? நகைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறவங்க தானே இவங்க. பிஏஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன், அவங்க தான் இந்த மேப்பையும் கொடுக்க, இதை டெசிக்னேட் பண்ணி இப்படி மேப்பை பிரிச்சு கொடுத்ததும் அவங்க தான். ஓகேவா? வால்கேனோ, எர்த்குவேக் எல்லாம் எப்பவுமே நியூஸ்ல இருக்கிறது. புரியல? வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இது கடைசியா மார்ச்ல போட்டிருந்தது. அதுக்கப்புறம் எதுவும் இது பண்ண மாதிரி நான் நியூஸ் பார்க்கலையே. பார்த்தா நான் சொல்றேன். ஓகேங்களா? நமக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா நான் குரூப்லயாவது போட சொல்றேன். கொஞ்சம் எனக்கு சரியா கேட்கல.
இது ஃபோல்டு பண்ணி வச்சிருக்காங்களா, விட்ராவே பண்ணிட்டாங்களா? இல்ல அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை படிச்சேன். பட் இது பண்ண மாதிரி நான் எதுவும் படிக்கல. நியூஸ்ல கொடுத்திருந்தது. அதனாலதான் சொன்னேன். ஓகேவா? அவர் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப இந்த ஜோன் மாத்திட்டா அந்த இடத்துல பில்டிங் கோடு மாத்தணும் நீங்க எல்லாத்தையும். எங்க என்ன மாதிரி பில்டிங் கட்டணும்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஓகே, இப்ப மலைப்பகுதினா அங்க இப்படிதான் வீடு கட்டணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையுமே மாத்துற மாதிரி இருக்கும். அதுல நிறைய இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இதுக்கு போயிருப்பாங்க. எஸ், அந்த இஷ்யூ இருக்கு. இருந்தாலும் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐயோ, இதை நீங்க சொன்னதுனால எனக்கு டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு. ஆரவல்லி நியூஸ்ல இருக்கு. ஆரவல்லியே பாத்துக்கோங்க. ஆரவல்லிஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரிவைஸ்டு கைட்லைனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கைட்லைன்னா, எது ஆரவல்லி மவுண்டைன் ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு, ஒரு மவுண்டைன் ரேஞ்சுங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன ஆரவல்லிக்கு அப்படிங்கிறத அந்த ட்ரெடிஷ்னலான சயின்டிபிக் கிளாசிபிகேஷனை விட்டுட்டு ஹைட் பேஸ்டு கிளாசிபிகேஷனை ஒத்துக்கிட்டாங்க. 100 மீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அது இட் வில் பி a பார்ட் ஆஃப் ஆரவல்லி அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தட் இஸ் ஆக்சுவலி அ டேஞ்சரஸ் திங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமா, ஏன்னா இப்ப 100 மீட்டருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அது ஆரவல்லியில கிடையாதுன்னு சொல்லிட்டு மைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தட் இஸ் நோன் ஃபார் ரிசோர்சஸ். நிறைய மினரல்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இது வந்து இந்த மைனிங் கம்பெனிஸ்க்கு ஜாக்பாட் தான். 99 மீட்டர் இருந்தாலும் அது என்ன கிடையாது, ஹில்ஸ்ல கிடையாது. கணக்குப்படி 99.5 மீட்டர் தான் இருக்கு. 1/2 மீட்டர் கம்மி, இது மவுண்டன் கிடையாதுன்னு எடுத்துடலாம். ஓகே, அப்ப பழைய கிளாசிபிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, வெறும் ஜஸ்ட் பை எலிவேஷன் ஹைட் இவ்வளவு இருந்தாதான் மவுண்டன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஓல்டஸ்ட் கோல்டு மவுண்டன், இந்தியாவோட வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கோல்டு மவுண்டன் அப்படிங்கிறதுனால அந்த எரோஷன் நிறைய இருக்கு. எரோட் ஆகி ஸ்லோப்ஸ் எல்லாம் ஸ்டீப்பா இல்லாம ஜென்டிலா இருக்கும். இதுல ரொம்ப ஜென்டில் ஸ்லோப்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பராமீட்டர் என்னன்னா, 3 டிகிரி இன்க்ளினேஷன் ஸ்லோப் இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில். 3 டிகிரி இன்க்ளினேஷன்ல கிளைம்ப் இருந்துச்சுனாலே அது மவுண்டன் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஹைட் முக்கியம் கிடையாது, ஸ்லோப் எவ்வளவு இருக்கணும், 3 டிகிரி அண்ட் அபவ் அப்படின்னு இருந்துச்சுனாலே, 3 அண்ட் அபவ்னு இருந்துச்சுனாலே தட் இஸ் மவுண்டன். ஓகேவா? அப்படி வச்சிருந்தாங்க. அப்ப ஹைட் முக்கியம் கிடையாது, அப்படி இருந்துச்சு. ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஆரவல்லி இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைஃப் லைன் ஃபார் நார்த் வெஸ்ட் இந்தியா. அப்படி என்ன பண்ணிடும் ஆரவல்லி அப்படின்னா, ஆரவல்லி இல்லைன்னா டெல்லியே டெசர்ட்டா இருந்திருக்கும். தார் டெசர்ட்டோட ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷனை கண்ட்ரோல் பண்றதே ஆரவல்லி தான். நம்ம அப்ப அதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டோம்னா பெரிய பிரச்சனை வரும். இப்ப அங்க உள்ள மைக்ரோ பயோடைவர்சிட்டி ஒன்று இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்மோஸ்ட் அங்க நிறைய குட்டி குட்டி ரிவர்ஸுக்கு அதுதான் ஆரிஜின் பாயிண்ட். ட்ரைனேஜ் பேசினா அது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி நிறைய எக்காலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ஒரு இடம். ஓகே, டஸ்ட் ஸ்டார்ம், சாண்ட் ஸ்டார்ம், இப்படி எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது. டெல்லி கண்டிஷன் தெரியும், பாதி நாள் மூச்சே விட முடியாம எல்லாருமே ஹியூமிடிஃபையரும் ஏர் பியூரிஃபையரும் வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இப்போ ஆரவல்லியும் இல்லைன்னா நார்த் இந்தியா இட் வில் பி சோக்டு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, இதை அக்செப்ட் பண்ணிருக்கிறது வந்து இட் இஸ் அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன உடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ திரும்பி என்ன பண்ண முடியும்? திரும்பி மலையை கொண்டு வந்து கட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னா செய்ய முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதனால இதுல இருந்துச்சு. நாம ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தது இந்த எர்த் குவாக்ஸ் வால்கனோஸ் எல்லாம் ரெகுலராகவே நியூஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எத்தியோப்பியன் வால்கனோ ஒன்று, எத்தியோப்பியன் வால்கானிக் எரப்ஷன். அதோட பேர் என்ன? இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு வால்கனோ. எத்தியோப்பியால எரப்ட் ஆச்சு, ஹெய்லி குப்பி. நம்மளையும் வச்சு செஞ்சு விட்டு போயிடுச்சு. டெல்லி பொல்யூஷன் பீக்ல இருந்தப்ப இது எரப்ட் ஆச்சு. கமான், நானும் என் பங்குக்கு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 வருஷம் கழிச்சு எரப்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி மயோசின் பீரியட்ல எரப்ஷன் நடந்திருக்கு.
ஓகே, இது அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம எது கூட இதை கனெக்ட் பண்ணலாம்னா எர்த்குவேக் கிளாசிபிகேஷன் பார்த்துருப்போம் இல்லையா? சாரி, வால்கனோவுக்கு ஆக்டிவ், டார்மண்ட், எக்ஸ்டிங்க்ட். அப்ப இதெல்லாம் என்ன கணக்குல வந்திருக்கும்? எக்ஸ்டிங் 10,000 வருஷமா இது என்ன பண்ணல, எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. இப்ப போட்டிருக்கு இது ஒரு ஷீல்டு வால்கனோ. ஷீல்டுனா அப்படியே ஜென்டில் ஸ்லோப்பா இருக்கும். அந்த அந்த கிளாசிபிகேஷன் இப்ப பீக்கா ஒரு கோன் ஏன் இல்லை அப்படின்னா ஷீல்டு வால்கனோனா என்ன அர்த்தம்? லாவா அதுல எப்படி இருக்கு? பேசிக் லாவா, விஸ்காசிட்டி கம்மியா இருக்கு, ஃப்ளோ ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த கோன் ஃபார்ம் ஆகாம, வால்கானிக் கோன் ஃபார்ம் ஆகாம ஒரு ஷீல்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ விஸ்காசிட்டி கம்மியா உள்ள ஒரு இடம் எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி இருக்கு இல்லையா, அந்த ஏரியால இருக்கிறது. இப்போ அதனால இதுல அந்த அளவுக்கு விஸ்காசிட்டி இல்லை. விஸ்காசிட்டி இல்லைன்னா சிலிக்கா கண்டென்ட் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். ஓகேவா? 10,000 வருஷம் கழிச்சு ஒரு எரப்ஷன்னாலும் சும்மா லேசாலாம் இல்லை. ஸ்மோக்கு 45,000 ஃபீட்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இதுல இருந்து வெளியில வந்த டஸ்ட் ஸ்மோக் எல்லாம் எவ்வளவு தூரம் போயிருக்கு? 45,000 ஃபீட்ஸ் வரைக்கும் விசிபிளா தெரிகிற அளவுக்கு அவ்வளோ திக் கிளவுட்ஸ் போயிருக்கு. அவ்வளோ எரப்ஷன். ஓகேவா? எத்தியோப்பியாலேருந்து அப்படியே சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படியே நேராக கொண்டு வந்து டெல்லியில அப்படியே விட்டுட்டு கமான் அப்படின்ட்டு போயிடுச்சு. அதுதான் நமக்கு பிரச்சனையா இருந்துச்சு. ஓகேவா? நிறைய வால்கானிக் எரப்ஷன் நடந்துச்சு இந்த பீரியட்ல. ஓகே, பட் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா நமக்கு டெல்லி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால அதை மட்டும் வந்து இப்போ நெக்ஸ்ட் சைக்ளோன் பத்தி ஒரு கான்செப்ட். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல தான். சைக்ளோன் பார்த்திருப்போம். ஃபுஜிவாரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு we have a effect. ஓகே, வாட் இஸ் தட் ஃபுஜிவாரா எஃபெக்ட்? இது ஒரு வாட்டி மெயின்ஸ்ல 10 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சிம்பிளா ப்ரிலிம்ஸ்லயும் இதை கேட்கலாம். ஃபுஜிவாரா எஃபெக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் two cyclones rotating in a common axis. பக்கத்துல ரெண்டு சைக்ளோன். இப்போ சைக்ளோன்னாலே சைக்ளோனுக்கு ஒரு பேசிக் டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? என்னது? லோ ப்ரெஷர் சென்டர் சரௌண்டட் பை ஹை ப்ரெஷர். இதை சிம்பிளா வச்சுக்கோ. இப்போ சைக்ளோனோட ரொட்டேஷன் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? நார்தன் ஹெமிஸ்பியர்னா ஆன்டி கிளாக் வைஸ், சதர்ன் ஹெமிஸ்பியர்னா கிளாக் வைஸ். இதுதான் டைரக்ஷன். இப்ப ஒரு சைக்ளோன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு, பக்கத்துல இன்னொரு சைக்ளோன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரே ஹெமிஸ்பியர்ல இருந்தாதான் இந்த ஃபுஜிவாரா எஃபெக்ட் வேலை செய்யும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிமிலர் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கணும். ஒரு சைக்ளோன் கிளாக் வைஸ்லயும் இன்னொரு சைக்ளோன் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் பக்கத்துல இருந்தா அந்த ஃபுஜிவாரா எஃபெக்ட் வேலை செய்யாது. ஒன்னோட ஒண்ணு நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ரெண்டு சைக்ளோன் இருக்கு, இதோட டிஸ்டன்ஸ், இந்த எஃபெக்ட் என்னன்னா ஒரு காமன் சென்டரை வச்சு, இப்ப இந்த சைக்ளோன் இப்படி சுத்தும், இது இப்படி சுத்தும், இதுதான் சென்டர். இந்த சென்டரை இந்த ரெண்டு சைக்ளோனும் சுத்தி வருது. இதுதான் என்னன்னு சொல்றோம்? ஃபுஜிவாரா எஃபெக்ட். Two cyclones rotating around a common center. ஓகேவா? எப்படி இது சுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைக்ளோனும் ஒன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்குது. இதோட ஜோன், சைக்ளோனிக் ஜோன் இருக்கு பாத்தீங்களா? விண்ட் சைக்ளோனோட சென்டர் ஒரு இடத்துல இருக்கும், பட் சைக்ளோனோட அந்த ஐ வால், இந்த அவுட்டர் பெரிமீட்டர்லாம் இருக்கிறது இல்லைங்களா? அப்போ ஒரு 300ல இருந்து 400 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த அவுட்டர் பெரிஃபரல் ஏரியா வந்து ஒன்னோட ஒண்ணு இன்டராக்ட் பண்ணுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? இதுவும் லிங்க் ஆகி ஒரு காமன் சென்டரை வச்சு சுத்த ஆரம்பிச்சு. ஓகே, முக்கியமான கண்டிஷன், ரெண்டு சைக்ளோனும் ஒரே டைரக்ஷன்ல சுத்தணும். அப்படின்னா ரெண்டு சைக்ளோனும் ஒரே ஹெமிஸ்பியர்ல இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன் இல்லையா? ஒன்னு சவுத்லயும் ஒன்னு நார்த்லயும் இருந்துச்சுன்னா ஒன்னு கிளாக் வைஸ்ல இருக்கும், இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். அங்க இந்த எஃபெக்ட் வராது. ஓகே, சேம் ஹெமிஸ்பியர்ல தான் இது பாசிபிள். ஏன்னா இதை இன்டைரக்டா அப்படி கேட்கலாம். ஒரு சைக்ளோன் இங்க, ஒரு சைக்ளோன் இங்க.
இப்போ ஒரு இந்த எஃபெக்ட் பாசிபிளா அப்படின்னு. இந்த ஃபிஜுவாரா எஃபெக்ட் வர்றதுக்கு சில கண்டிஷன்ஸும் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த சைக்ளோனோட விண்ட் ஜோனும் இன்னொரு சைக்ளோனோட விண்ட் ஜோனும் என்ன பண்ணும்? இன்டராக்ட் பண்ணும். இன்டராக்ட் பண்ணணும்னா ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடாது. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுக்குள்ள இருக்கணும்னா 1400 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இது வராது. அதோட லிமிட் எவ்வளவு? மேக்சிமம் 1400 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த ரெண்டு சைக்ளோனுக்கான டிஸ்டன்ஸ். 1400 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ரொட்டேஷனல் டைரக்ஷன் சிமிலரா இருக்கணுங்கிறதும் ஒரு கண்டிஷன். அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படி இல்லாட்டி காமன் சென்டர்ல சுத்தாது, நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 27 டிகிரிக்கு மேல இருக்கணும். அது ஜென்ரலா சைக்ளோனிக்கே உள்ள கண்டிஷன் தான். ஏன்னா இப்ப இங்க இந்த ரெண்டு சைக்ளோனையும் சஸ்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஹை டெம்பரேச்சர் இஸ் ரெக்வயர்ட். அந்த டெம்பரேச்சரை சஸ்டைன் பண்ணணும் அப்படின்னா வெரி ஹை டெம்பரேச்சர் தேவை. அதனால 27 அப்படின்னு வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த எஃபெக்ட் அது நியூஸ்ல இருந்துச்சு. எங்க அப்படின்னா நார்த் அமெரிக்கால. ஓகேங்களா? அங்க இது வந்துச்சு. நம்ம ஊர்லயும் இதே பீரியட்ல 2 சைக்ளோன் இருந்துச்சு. அதாவது 2 சைக்ளோன் இருந்துச்சு, ஆனா வேற வேற இடத்துல இருந்துச்சு. இந்த எஃபெக்ட் எல்லாம் காட்டல. தித்வான்னு ஒரு சைக்ளோன் வந்துச்சு. சைக்ளோன் தித்வா போட்டிருப்பாங்களே, ரன்னிங் கமெண்ட்ரி ஓடி இருக்கும். ஃபிளாஷ் நியூஸ், அது என்னது பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஓட்டியிருப்பாங்க. ஓகேவா? இந்த தித்வா சைக்ளோன் வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த இடத்துக்குலாம் வந்துச்சு. அதே பீரியட்ல இன்னொரு சைக்ளோனும் ஆக்டிவா இருந்துச்சு. 2 சைக்ளோன் ஒன்னா ஒரே நேரத்தில் ஆக்டிவா இருந்துச்சு. அதுக்கு பேர் வந்து செனர். இது ஒரு சைக்ளோன், இது ஒரு சைக்ளோன். இந்த 2 சைக்ளோன் தான் இந்த பீரியட்ல ஆக்டிவா இருந்தது. ஓகேவா? இந்த சைக்ளோன் இந்தியா இம்பாக்ட் பண்ணது. இது இம்பாக்ட் பண்ணது ஸ்ரீலங்கா. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் போட்டப்ப நிறைய சைக்ளோன்ஸ் அதோட இம்பாக்டிங் ஏரியா வச்சு ஆல்ரெடி ஒரு மேட்ச் கேட்டுட்டோம். திருப்பி அதுல என்ன கொஸ்டின் போடுறதுக்கு இருக்கு? ஓகேவா? அதனால இதை அப்படியே சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா நேமிங்கை வச்சும் கேட்கலாம். தித்வா சைக்ளோனை நேம் பண்ணது யாரு அப்படின்னா ஏமன். சைக்ளோனுக்கு நேமிங் நாமன்கிளேச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சுத்தி இருக்கிற கண்ட்ரிஸ் இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அழகா வரிசையா நேம் பண்ணுவாங்க. ஓகேவா? தித்வாங்கிற நேம் கொடுத்தது யாரு? ஏமன். செனர் அப்படிங்கிற பேர் கொடுத்தது யுஏஇ. இந்த சைக்ளோனுக்கு பேர் வச்சது யுஏஇ. ஓகேவா? ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரு கீழே இருக்கு? எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு? சயின்ஸ் அண்ட் டெக், எர்த் சயின்சஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கீழே இருக்குது. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எது கீழே இருக்கு? மைன்ஸ் கீழே இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் கீழே. இதெல்லாம் நான் எழுதின கொஸ்டின். இது நம்ம ரொம்ப லாஜிக்கலா தப்பா எழுதுற கொஸ்டின்ல இது ஒண்ணு. இது ஒரு சயின்டிபிக் ஆர்கனைசேஷன், அதனால இவங்க தான் வச்சிருப்பாங்க. எர்த் சயின்சஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு அதுக்கு ப்ராபபிலிட்டி அங்கதான் நிறைய வச்சிருப்போம். நான் அப்படிதான் போட்டேன். ஓகே, அவுட். ஓகே, சரி. அடுத்த டாபிக் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். போன வருஷம் பயங்கரமா இருந்துச்சு, அதனால நியூஸ்ல அதை தனியா ஸ்பெஷலா போட்டிருந்தாங்க. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பத்தி. You know what is western disturbance? Cyclonic storms originating from Mediterranean.
இல்லையா? இப்போ மெடிட்டரேனியன்ல சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டார்ம் ஆக்டிவா இருக்கிறது 1 2 இல்லை நிறைய வரும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா பேர் தான் டிஸ்டர்பன்ஸ், பட் அது நமக்கு நல்லது. ராபி கிராப் கல்டிவேஷனுக்கு தட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த ஃபேக்டர்ஸ் ஃபேவரிங் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்னென்ன, எதெல்லாம் இருந்தா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்? ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜெட் ஸ்ட்ரீம் டைனமிக்ஸ். இந்த சப்டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் அதை இழுத்து கொண்டு வருவீங்க கீழே. ஞாபகம் இருக்கா? வின்டர் சீசன்ல இந்த சப்டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் டிராபிக்ஸ் வரைக்கும் வந்துடும். அப்படியே வந்து அதுதானே மெடிட்டரேனியன்ல இருக்கிறத இழுத்து கொண்டு வந்து இங்க விடும். அப்படி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது? ஸோ அப்ப அது ஒரு ஃபேக்டரா சொல்லலாம். ஓகேவா? ஜெட் ஸ்ட்ரீம் டைனமிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுக்கு. ரெண்டாவது டோபோகிராஃபி, லேண்ட் ஏரியா. ஓகேவா? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தானே இருக்கு. நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவை அது கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறதுக்கு காரணம் இந்த பக்கம் ஹிமாலயாஸ் இருக்கும். ஹிமாலயாஸ் தாண்டி எதுவும் போகாது. இப்போ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருக்கு எப்படி அப்படிங்கிறத டிசைட் பண்றதுல டோபோகிராஃபி ஆஃப் த சரௌண்டிங் ரீஜியன் தட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். நமக்கு அது எது? ஹிமாலயாஸ். ஓகேவா? இப்போ இந்தியாவோட வெஸ்டர்ன் ஜென்ரலா இப்போ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ல ஹிமாலயாஸ்க்கு ரோல் இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் அது நார்த் வெஸ்ட் பார்ட்ல. அடுத்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். இந்த சைக்ளோனிக் சர்க்குலேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இட் இஸ் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இது வந்து சப்டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கும். 30 டிகிரி லாட்டிடியூட்ல இருக்கு இல்லையா மெடிட்டரேனியன், அங்க இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழேந்து போற டிராபிக்கல் ஏர், மேலேந்து வர கோல்ட் ஏர், இது ரெண்டும் இன்டராக்ட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஒரு சைக்ளோனிக் வாட்டர் சிஸ்டம் இருக்கும். ஓகேவா? அது ஒரு கண்டிஷனா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் முக்கியம். 4வது ஓஷன் டெம்பரேச்சர், சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ஓஷன் கண்டிஷன்ஸ்னு கூட ஜென்ரலா போட்டுக்கலாம். ஓகேவா? அடிஷனலா ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பொதுவா எப்போ போட்டோம்? விண்டர்ல தானே அது இருக்கும். விண்டர்ல தான் சப்டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து கீழே இருக்கும், அதை வெயிட் பண்ணி இங்க உள்ள தள்ளி விடும். ஓகேவா? அப்ப ஆனா இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் மேலையும் இது வருது. ஏப்ரல் மேல நமக்கு ப்ராப்பரா என்னது? சம்மர். ஏப்ரல் மேல வருது சில சமயம். அப்படி ஏப்ரல் மேல அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸ்லி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் உள்ள வந்தா மழையை கொடுக்கும். அது ப்ரீ மான்சூன் ஷவர் அப்படிங்கிற மாதிரி அதை எயிட் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணி வந்துச்சுன்னா, இப்ப அது மான்சூனோட சேர்ந்து உள்ள வந்துச்சுன்னா மான்சூன்லயும் மழை பெய்யும், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் உள்ள என்னத்தை கொண்டு வருது? மழையை கொண்டு வருது. இதெல்லாம் ரெகுலரா நடக்காது, அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. ரெகுலரா நடக்காது. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்கும். இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கானா? நடந்திருக்கு. 2013 உத்தரகாண்ட் ஃபிளட்ஸ் நான் காமிச்சிருப்பேன், படமே காமிச்சிருப்பேன். இந்த சிவன் சிலை வரைக்கும் போற அங்க அந்த ஃபிளட்டுக்கு காரணம் இதுதான். மான்சூனும் இருந்திருக்கும், அதே சமயத்துல வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால சைக்ளோனிக் வார்டிசஸும் உள்ள வந்திருக்கும். ரெண்டும் சேர்த்து ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால கொடுத்துருக்கும். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸையும் சொல்லிட்டோம். இப்போ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் மான்சூனும் சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் இதுல கிடையாது, அது விண்டர்ல இருக்கும். இது நமக்கு மான்சூன் சம்மர் மான்சூன் அதோட நிறுத்திருப்போம். பட் ஆக்சுவலி இது ரெண்டும் இன்டராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சம்பந்தமா இருந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தியாச்சு. வர்ச்சுவல் வாட்டர் ட்ரேட் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, அந்த டாபிக் பேசியாச்சு. ஓகேவா? மக்கானா அப்படின்னு ஒரு ஸ்நாக் இருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்கான ஸ்நாக் அது. இப்போ இல்லை, ஹெல்த் ரிலேட்டடா டயட்ல இருக்கேன் அப்படின்னு சாப்பிட்றவங்க சாப்பிட்ற ஒரு காஸ்ட்லியான ஸ்நாக். பாப்கார்ன்லாம் கொஞ்சம் சும்மா, அதுக்கு பதிலாக நான் என்ன சாப்பிடுவேன்? ரோஸ்டட் மக்கானா தான் அப்படிங்கிறது. இப்போ அது ஒரு ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்நாக். ஆக்சுவலி இட் இஸ் பீங் ப்ரொமோட்டட் அஸ் அ ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் ஸ்நாக். அது இந்த கேலரிஸ் ஒன்றும் இது பண்ணாது, ஹெல்தியும் கூட அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லா ப்ரொமோட் பண்ணப்படுற. இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாவே. ஓகேவா? நம்ம கடலை, அதாவது பாதாமோட கடலை பெட்டர் அப்படின்னு ஒத்துக்க மாட்டோம். பாதாம் பருப்பு, கலிஃபோர்னியன் ஆல்மண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டாதான் நமக்கு அது ஹெல்த்
ஜிம்முக்கு போனா அதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்ல, அது மாதிரி தான் இது. ஆனா என்ன வேடிக்கைன்னா மக்கானா வந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லா ப்ரொமோட் பண்ணாங்க, இப்போ கடைசியா தான் இங்க நம்ம ஊர்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. இப்போ மக்கானாவை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 85% ஆஃப் த வேர்ல்டு மக்கானா இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் இந்தியா. இந்தியா தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட், எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்றது யாரு? இந்தியா தான். ஊரு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி ஒரு பொருள் இருக்கு இது அப்படின்னு நம்ம ட்ரெண்ட் ஆகியிருக்கோம். எங்கேந்திரா வருதுன்னு பார்த்தா நம்ம ஊருக்குள்ளதான் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஓகேவா? இந்தியால 85%, வேர்ல்டோட 85% ப்ரொடியூஸ் பண்றது இந்தியா. இந்தியால ப்ரொடியூஸ் ஆகிற மக்கானால 85% ப்ரொடியூஸ் பண்றது பீகார். ஓகேவா? இது ஏன் நியூஸ்ல இருக்கு இப்ப அப்படின்னா நேஷனல் மக்கானா போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கு நல்ல பொட்டன்சியல் இருக்கு. நிறைய இப்ப டீ போர்ட் ஆஃப் இந்தியா, காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா, சில்க் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சில எல்லா கிராப்புக்கும்லாம் அப்படி வைக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு இந்த கமர்ஷியல் பாசிபிலிட்டி எதுக்கெல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ அதை ப்ரமோட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, மக்கானா போர்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, ஃபாக்ஸ் நட் அப்படின்னு சொன்னாலும் அதுதான் மக்கானா தான். ஃபாக்ஸ் நட், ஓர்கான் நட். அப்படி போட்டிருந்தாலும் அதுவும் மக்கானா தான். இதை நோட் பண்ணிக்கங்க, EURYALE, EURYALE, யூரேல் பெராக்ஸ், FEROX. இதுதான் மக்கானா விளையக்கூடிய செடி. இது ஒரு அக்வாட்டிக் பிளான்ட். சதுப்பு நிலம், இந்த வெட்லாண்ட்ஸ்ல எல்லாம் இது நல்லா விளையும், அவ்வளவுதான். ஓகேவா? இட் இஸ் அக்வாட்டிக் பிளான்ட், க்ரோஸ் இன் வெட்லாண்ட் ஏரியா. அதோட விதை சீடு தான் அந்த மக்கானா. அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணீங்கன்னா பாப்கார்ன் மாதிரி தான். சோளம் எப்படி இருக்கு, வெடிச்சதுன்னா தானே அந்த இது வருது, அது மாதிரி ரோஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த இதுக்கு வந்துடும். ஓகேவா? எடிபிள் சீட், அதுதான் தெரியுமே, எல்லாரும் சாப்பிட்றது தானே இல்லையா? எடிபிள் சீட், அக்வாட்டிக் பிளான்ட். மீதெல்லாம் குட்டி குட்டி நியூஸ் தான். குக்ரைல் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, KUKRAIL, குக்ரைல் ஃபாரஸ்ட். எங்க இருக்குன்னா லக்னோ. நல்ல வேலை கொஸ்டினா போடல, பிபிடி போட்டு கொஸ்டின் போட்டிருந்தோம்னா அவுட் தான்ல. ரைட். குக்ரைல் ஃபாரஸ்ட் லக்னோல இருக்கு. இது ஒரு அர்பன் ஃபாரஸ்ட். அது அர்பன் ஃபாரஸ்ட்னா எப்படி சொல்றது, நார்மல் ஃபாரஸ்ட் தான், சிட்டிக்கு பக்கத்துல உள்ள ரீஜன் இது. ஓகே, ஏன் இது நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நைட் சஃபாரி இன் அன் அர்பன் ஃபாரஸ்ட் இங்கதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அர்பன் நைட் சஃபாரி. ஸோ அதனால இது நியூஸ்ல வந்துச்சு, அர்பன் நைட் சஃபாரி. இந்தியாவில் அதிகமா கன்சியூம் பண்ணக்கூடிய எடிபிள் ஆயில் எது தெரியுமா? பாம் ஆயில். அப்புறம் மஸ்டர்ட் ஆயில். நம்ம இங்க சவுத்துல தான் சன்ஃபிளவர் ஆயில் நிறைய வச்சிருப்பாங்க. அதுலயுமே ஹெல்த் கான்சியஸ்னு பாதி பேர் கடலை எண்ணெய், கேரளாவுக்கு போனீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அப்படி ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, பட் யூனிஃபார்மா கர்நாடகா ஆந்திரா தாண்டி அப்படி மேலே போயிட்டீங்கன்னா எல்லாம் மஸ்டர்ட் ஆயில் தான். நார்த் இந்தியா ஃபுல்லா அவங்க காமனா யூஸ் பண்றது
மஸ்டர்ட் ஆயில் கடுகுல எடுக்கிறது தான். ஓகேங்களா? மஸ்டர்ட் ஆயில் தான் ரொம்ப காமனான ஆயில். அது ரொம்ப ஸ்டேபிள். நிறைய விஷயத்த அவங்க மஸ்டர்ட் ஆயில்ல தான் செய்வாங்க. சமைக்கிறதுக்கு டெய்லி யூஸ்க்கு நம்ம எப்படி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றோமோ அது மாதிரி அவங்க யூஸ் பண்றது எதா மஸ்டர்ட் ஆயில். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா லார்ஜஸ்ட் கன்சியூம்டு ஆயிலா இருக்கு, செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூம்டு ஆயிலா இருக்கு. இட் ஹாஸ் அ பாராசைட் நோ. இந்த மஸ்டர்ட் கிராப் இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய லெவல்ல ரெண்டு ஸ்டேட்ல ஒரு பாராசைட் அட்டாக் இருக்கு. ஓகேவா? அதோட பேரு இது லோக்கல் நேம் மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸ்ல. அதுக்கு ஒரு சயின்டிபிக் நேம் இருக்கு, எப்படி வாசிக்கிறேன்னு தெரியல. ஒரோபஞ்சே எஜிப்டியாக்கா. ராஜஸ்தான் ஹரியானால பெரிய லெவல்ல மஸ்டர்ட் கல்டிவேஷனை இது இம்பாக்ட் பண்ணிருக்கு. 2 ஸ்டேட்டை காலி பண்ணிடுச்சு. இது அந்த பாராசைட், ரெண்டுமே பாராசைட் நேம் தான். மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸ்ல லோக்கலா இப்படி கூப்பிடுவாங்க. இது அங்க வளர்ற ஒரு சாதாரண ஒரு பிளான்ட், வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு ஆப்ளிகேட் பாராசைட். அது என்ன ஆப்ளிகேட் பாராசைட்னா போஸ்ட் இல்லாம இதால வாழ முடியாது. ஓகேவா? போஸ்ட் இல்லாட்டி இதுவும் செத்துரும். மஸ்டர்ட் பிளான்ட் பிடிங்கிட்டீங்கன்னா இதுவும் செத்துரும். இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற எல்லாத்தையும் இது காலி பண்ணிடும். அப்படிதான். ஓகேவா? இந்த பாரஸ்ட். ஓகே, அடுத்து பார்த்த ஒரு நியூஸ் வந்து பீஸை பத்தி. ஸ்டிங்லெஸ் பீஸ், அமேசான் ஸ்டிங்லெஸ் பீஸ். இது அப்படியே என்விரான்மெண்ட்டை டச் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆனா நியூஸ் என்ன அப்படின்னா பெருவில் இதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, ஜியோ கிரியேட் பண்ணி. ரைட்ஸ், ஹாபிடேட் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் டு எக்ஸிஸ்ட் அண்ட் ஃப்ளரிஷ். சாதாரணமா மனுஷங்க மாதிரி வாழ்றதுக்கான ரைட்ஸ் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டிங்லெஸ் பீன்னு சொல்லுவோம். இட் டசன்ட் மீன் தட் இதுக்கு ஸ்டிங் இருக்காது அப்படின்னு கிடையாது. இல்லாமலும் இருக்கலாம், அல்லது ஃபங்க்ஷனலா இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறது தான் நம்ம ஸ்டிங்லெஸ் பீஸ்ன்னு சொல்றோம். ஸ்டிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கொட்டும். இது அதை செய்யாது, செய்ய தெரியாது. அதான் இல்லையே, சரி இதுவும் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லீகலாவே அந்த ரைட் கொடுத்துருக்காங்க அங்க. ஓகேவா? உலகத்துல இருக்கிற ஓல்டஸ்ட் பீ அப்படின்னா இதை சொல்லலாம். 80 மில்லியன் வருஷமா இருக்குது அமேசான் ஸ்டிங்லெஸ் பீ. இது பெருவில் இருக்கு. ஓகேவா? அதாவது உலகத்துல மொத்தம் இந்த பீ ஸ்பீசிஸ் மட்டும் எத்தனை இருக்குன்னா ஒரு 500 ஸ்பீசிஸ் இருக்கு. அதுல 250 அமேசான்ல இருக்கு.
இப்போ இந்த ரைட்டு கொடுத்துருக்குது பெருவியன் கவர்மெண்ட். இந்த 250ல 170 பெருவிலே இருக்கு. அவ்வளோ டேட்டா தேவையில்லை சொல்றேன். பட் பீஸ் அப்படின்னாலே நோட் தட் இட் இஸ் இன் அமேசான் ரீஜன். வேர்ல்ட் ஹாஃப் ஆஃப் த பி வெரைட்டிஸ் இருக்கிற இடம் அமேசான் தான். ஓகேவா? அதுதான் நியூஸ். குளோபல் வாட்டர் பேங்க்ரப்சி ரிப்போர்ட். முன்னாடி சொன்னல இந்த வாட்டர் கிரைசிஸ் இதெல்லாம் சொன்னப்ப இதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும், விட்டுட்டேன். இந்த ரிப்போர்ட்டை தான் தேடி பார்த்தேன், பேர் என்னன்னே தெரியலையேன்னு இப்போ பார்த்தா திடீர்னு கண்ணில் தென்படுது. அந்த லட்சணத்தில் நான் எழுதியிருக்கேன் குளோபல் வாட்டர் பேங்க்ரப்சி ரிப்போர்ட். யார் இதை வெளியிடுறாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட், United Nations University Institute for Water, Environment and Health. United Nations University Institute for Water, Environment and Health. அவங்க வெளியிடுற ஒரு ரிப்போர்ட் அது. அடுத்த நியூஸ்ல இருந்தது பாம் சைக்ளோன். நம்ம தான் கிளாஸ்லயே பாம் எப்படி வெடிக்கும்னு பார்த்துருக்கோம்ல. ப்ரெஷர் தானே அங்க கொள்றதே. இட் இஸ் நாட் த ஹீட், இட் இஸ் த ப்ரெஷர். ப்ரெஷர் சடனா லோ ஆச்சுன்னா டக்குன்னு ரஷ் ஆகிறதுனால எக்ஸ்ப்ளோட் ஆகிறது தான் அது, இல்லையா? அது மாதிரி தான் இந்த சைக்ளோன். ரேபிட் டிராப் இந்த ப்ரெஷர். சைக்ளோன்லாம் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா பொறுமையா நடக்கிறத கேள்விப்பட்டிருப்போம்ல. இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு, அது மேலும் வலுப்பெறும், அப்படியே இருக்கு, அசையாம இருக்கு, லேசா நான் வந்து பக்கத்துல வருது, இன்னும் வலு பெற்றது, வலு இழந்தது, இந்த மாதிரி நியூஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? நாள் கணக்குல இது நடக்கும். ஒரு 3 நாள் 4 நாள் இப்படி நடக்கும். அது கரையை கறக்கிறது ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடும். ஆனா பொதுவா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு இட் வில் டேக் வீக்ஸ். ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் அப்படியே ஆக்டிவா அப்படி இருக்கும். எவ்வளவு நாள் தண்ணிக்குள்ள இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது என்ன ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். அவ்வளவுதான். இது நம்ம பார்த்ததுதான். ஓகே, இப்படி நடக்கிறது வித்தின் டே, ஒரே நாள்ல நடந்துருச்சுன்னா அதுதான் பாம் சைக்ளோன். ரேபிட் டிராப் இந்த ப்ரெஷர். ஒரே நாள்ல 24 ஹவர்ஸ்ல 24 மில்லிபார் ப்ரெஷர் குறையுதுன்னா அதுதான் பாம் சைக்ளோன். மினிமம் 24 மில்லிபார் ப்ரெஷர் குறையணும், அதுதான் கண்டிஷன். அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் பாம் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான விஷயம், இதை டிராபிக்கல் சைக்ளோனா எடுத்துக்க கூடாது. இது மிட் லாட்டிடியூட் ரீஜன்ல ஃபார்ம் ஆகிற சைக்ளோன். ஓகேங்களா? மிட் லாட்டிடியூட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சைக்ளோன், அதுதான் விஷயம். அண்ட் தென் நியூஸ்ல இருந்த இன்னொரு விஷயம், சோலார் ஸ்டார்ம். ஜனவரியில வந்திருக்கு. எக்ஸப்ஷனல் லெவல்ல சோலார் பிளாஸ் வந்துச்சு அப்படின்னு ஒரு நியூஸ்ல போட்டிருந்தாங்க. நமக்கு டைரக்டா பெருசா இம்பாக்ட் தெரியாது. நம்ம தான் ஜனவரியை தாண்டி தான் மார்ச்ல இருந்திருக்கோம் இல்லையா? பட் இதனால என்னென்ன பிரச்சனை வரலாம், சோலார் ஸ்டார்ம்ஸ் என்னென்ன பண்ணலாம், சோலார் பிளாஸ் வந்துச்சு அப்படின்னா, இட் மே இம்பாக்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இல்லையா? டெம்பரேச்சர் அதிகப்படுத்தலாம், எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்ஸ் உருவாகலாம். சோலார் ஸ்டார்ம் உங்களோட எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணும்.
அரோரா எஃபெக்ட் கிரியேட் ஆகிறது இதனால தான். நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் லைன்ஸும் இதுவும் இன்டராக்ட் பண்றப்போ உருவாகிறது தானே அரோரா. ஓகேவா? அரோரா எஃபெக்ட். இதெல்லாம் அதோட இம்பாக்ட். தென் ஆஸ் யூஷுவல் வருஷம் நியூஸ்ல இருக்கிற இன்னொரு டாபிக் போலார் வார்டெக்ஸ். போலார் வார்டெக்ஸ் அதான் பேர்ல இருக்கு இல்லையா, போலார் ரீஜன்ல இருக்கிற வார்டெக்ஸ். வார்டெக்ஸ்னா ஒரு சர்க்குலேஷன். ஓகே, இது ஒரு லோ பிரஷர் சர்க்குலேஷன். போலார் வார்டெக்ஸ்ங்கிறது ஒரு கோல்டு லோ பிரஷர் சர்க்குலேஷன். எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ஸ் இருக்கும், பிளஸ் எக்ஸ்ட்ரீம் லோ பிரஷர் வரும். ஓகேங்களா? இந்த லோ பிரஷர் என்ன பண்ணும், சுத்தி எல்லா இடத்துல இருந்தும் விண்ட் என்ன பண்ணுது, லோ பிரஷர் இருந்துச்சுனால இட் வில் அட்ராக்ட் விண்ட்ஸ். அதனால இது அட்ராக்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா, பொதுவா போலார் ரீஜியனோட போலார் வார்டெக்ஸ் சின்னதா இருக்கிற வரைக்கும் போல்ஸோட ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னா அதோட இம்பாக்ட் மிட் லாட்டிடியூட் சப்போலார் ரீஜியனுக்கும் வந்துடும். ஓகேவா? போலார் வார்டெக்ஸ் இப்ப இங்க மட்டும் இப்படி இருக்க வேண்டியது, ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ள வரும். இந்த நயகரா ஃபால்ஸ் ஃப்ரீஸ் ஆகி இந்த வீடியோ எல்லாம் போட்டுருந்துருப்பாங்களே, பார்த்துருப்பீங்களே எல்லாம், இவங்க தான் காரணம் அது. ஓகேங்களா? அது இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி சப்போலார் ரீஜியன் மிட் லாட்டிடியூட் ரீஜியன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஒரு தடவையும் வர்றது. போலார் வார்டெக்ஸ் இருக்கிறப்பெல்லாம் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு விண்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ரீம் கோல்டு விண்ட்ஸ் ஹியூமன் ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. கிராப்ஸ், கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர், எக்கனாமி எல்லா ஆக்டிவிட்டியும் அது கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும். ஸ்னோஃபால் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹெவியாலாம் இருக்கும். இன்னொரு நியூஸ் படிச்சிருப்பீங்களே, ரஷ்யால ஒரு இடத்துல ஸ்னோ வந்துச்சு, ஏதோ ஒரு சிட்டில போட்டிருந்தாங்கல்ல, 3 மாடி 4 மாடிக்கெல்லாம் இருந்துச்சு. ஒருத்தன் அப்படியே 12வது மாடியிலேருந்து அப்படியே வீட்டிலேருந்து கீழே குதிப்பான். பார்த்தா அப்படியே பக்கத்துல தான் ஸ்னோ இருக்கும், அவ்வளோ உயரத்துக்கு ஸ்னோ இருக்கும். அந்த ஸ்னோஃபால் ஃபார்மேஷன் பெருசா இருந்தது நியூஸ்ல இருந்துச்சு இல்லையா. எல்லாமே பாருங்க அந்த போலார் ரீஜன்ல இருக்கிற அந்த லாட்டிடியூட்ஸ்ல தான் இருக்கும். அது என்னன்னா, போல்ஸ்ல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்திருக்கிறது சர்க்குலேஷன். எக்ஸ்பேண்ட் ஆகி மிட் லாட்டிடியூட் வரும்போது எல்லா இடத்துக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனை அது ஸ்ப்ரெட் பண்ணிடும், விச் இஸ் நாட் நேச்சுரல். அதாவது நல்லது கிடையாது. இட் இஸ் நாட் அ நார்மல் திங், ரெகுலரா நடக்கிற விஷயம் கிடையாது. இட் இஸ் என்ன சொல்றது, கிளைமேட்டிக் ஹசார்ட், ஒரு டிசாஸ்டர் தான். இட் டிஸ்ரப்ட்ஸ் நார்மல் லைஃப் இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த என்ன சொல்றது ஏரியா இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சோலார் இந்த போலார் வார்டெக்ஸ். ஓகே, என்விரான்மெண்ட்லேயே நீங்க போலார் வார்டெக்ஸ் ரெகுலரா படிப்பீங்க. எல்லா வருஷமும் இது எப்படியாவது வந்துடுது, அதுவும் போக மாட்டேங்குது, நியூஸ்லயும் வருதுகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டாபிக்ஸ். மீதி இருந்ததெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் சேம் திங்ஸ் அகைன் அண்ட் அகைன். அதனால அந்த டாபிக்ஸ் டச் பழசு பார்த்தது இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஒரு லிஸ்டா நம்ம குரூப்ல போட சொல்றோம் பிடிஎஃப். ஓகே, ஸோ ஜியாகிரபி ஆஸ்பெக்ட்ல பார்த்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எதுனா இது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த வாட்டி தான் நிறைய மாசம், ஆனால் நியூஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம முன்னாடி இதுலேயே நிறைய இது பழசோட கண்டினியூட்டியா இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு அப்போ சொல்லும் போதே ப்ராப்பரா சொல்லிட்டேன், அதையும் சேர்த்தே சொல்லியாச்சு அப்படிங்கிறதுனால அதை ரிப்பீட் பண்ணல. ஓகே, ஃபைன், தேங்க்யூ.